ஹalleluya. இந்த நாளிலும் ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜெபக்குழுவின் சார்பாக 21 நாட்கள் உபவாச நாளுக்காகவும் இந்த 20வது உபவாச நாளுக்காக ஜெபிப்போம். அதற்காக ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எனக்கு தேவனுடைய ஆவி நம்முடைய இருக்கும்படியாக அந்த தேவனுடைய ஆவி வரும் பொழுது நம்ம எப்படிப்பட்ட காரியங்கள் செய்வோம் என்று நம்ம இந்த நேரத்துல அதற்காக நாம் ஜெபம் செய்வோம். அப்பாவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தேவனுடைய ஆவியினாலே கர்த்தாவை நடத்தப்பட தேவன் கிருபை பாராட்டுங்க. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய புத்திரராக இருக்கிறார்கள் என்று கர்த்தாவை நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். அது போல தகப்பனே அப்பா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்பா, சிறுமைப்பட்டவர்களுக்கு அப்பா நீர் ஆறுதலை கொடுக்கிற தேவன் தகப்பனே. அப்ப கட்டுண்டவர்களை கர்த்தா விடுதலை ஆக்குகிறீர் ராஜா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிறீர் தகப்பனே. அப்பா, காயப்பட்ட இருதயங்கள் எல்லாம் கர்த்தாவே நீர் கர்த்தாவை குணமாக்குகிற அப்படிப்பட்ட ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அப்ப குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பா எங்களுடைய தேசத்தினுடைய தலைவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பா எங்களை ஆளுபவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அப்ப திருச்சபையில காணப்படுகின்ற ஒவ்வொரு தலைவர்கள், போதகர்கள், ஊழியர்கள் தகப்பனே பெற்றுக்கொள்ளும்படியாக என் தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் வரும் பொழுது அப்பா பிசாசுகள் துரத்தப்படும் என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ராஜா. அப்படியாக ராஜா பிசாசுகள் துரத்தப்படும் போது தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்துல வருகிறது தகப்பனே. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொண்டு வருகின்ற பிள்ளைகளாய் மாறும்படியாக உம்முடைய புத்திரராய் மாறும்படியாக நீர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தகப்பனே உம்முடைய ஆவியினால நிரப்பப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த உலகத்தில் இருக்கிற அந்தகார சக்திகளை துரத்தும்படியாக அப்பா நாங்கள் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொல்லாத வானமண்டல சேனைகளை கர்த்தாவே அப்பா அழிக்கின்ற வல்லமையை என் தேவன் கொடுக்கும்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகின்ற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே அப்பா நாங்கள் கர்த்தாவே அவைகளாம் கர்த்தாவே இந்த தேசத்துல விட்டு இந்த உலகத்துல விட்டு அப்பா எப்படியாக அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே அந்த பிசாசுகளை துரத்தியது போல தகப்பனே உம்முடைய ஆவியை கொண்டு தகப்பனை செயல்பட என் தேவன் கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா, உம்முடைய ஆவி வரும்பொழுது தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்தமாவாங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவை ரட்சிக்கப்படுவார்கள் தகப்பனே. அப்படிப்பட்ட ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள என் தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அவர் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா அவர்களும் கர்த்தாவே உம்முடைய ஆவியை பெற்றுக்கொள்ளவும் தகப்பனே நீர் சொன்ன ஊழியங்களை நிறைவேற்றவும் என் தேவன் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் இந்த கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென்.